கேயூயம் பிரதிஷேத்தார்ஹான்னு யமதூதாள் விஷ்ணு தூதாளை கேட்டதோ, விஷ்ணு தூதாள் யமதூதாளுக்கு பதில் சொன்னதோ, இது எல்லாம் இந்த அஜாமிளனுக்காக தான். இவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். அவளுக்கு பரஸ்பரம் தெரியாம இல்லை. யமதூதாளுக்கு விஷ்ணு தூதாளை தெரியாதா, விஷ்ணு தூதாளுக்கு யமதூதாளை தெரியாதா, தெரிஞ்சுதான் வந்திருக்கா. இவர்கள் கேட்கிறது போல அவர்கள் சாமானிய தர்மத்தை சொல்லி, விடை சொல்றது போல பாகவத தர்மத்தை சொல்லி, இவனை எந்த ரீதியில காப்பாத்தியாச்சுங்கிறத அவனை புரிய வச்சு, பகவானுடைய கிருப்பையை அவன் நினைக்கிறாப்பல பண்ணி அவர்கள் காத்திருக்கார்கள். இந்த பயலை இவன் புரிஞ்சுட்டான். ஐயோ, நாம் பண்ணின பாபத்துக்கு நரகத்துக்குன்னா போயிருக்கணும். கொச்சாகும் கிதவ பாபஹா பிரம்மக்னோ நிரபத்ரபகா கொச்ச நாராயணத்யேதது பகவன் நாம மங்களம். என் வாயில நாராயணான்னு வரவழைச்சு என்னை காப்பாத்தி விட்டானே அவ்யாஜ கிருபாடு. நான் அவனுக்கு ஒண்ணும் செய்யலையே. நான் என் ஜென்மா பூரா ஊருக்கே உழைத்து ஏழையானேன்னாரு ஆழ்வார். அப்படி யாருக்காவது நல்லவாளுக்கு உழைச்சா கூட பரவாயில்லை. இந்த வேசிய கொண்டு வீட்டுல வச்சுண்டு நான் இந்த 10 குழந்தைகளுக்கும் இங்க ஓடி அங்க திருடி இங்க கொலை பண்ணி ஏதோ பண்ணி கொண்டு போட்டுண்டு இதை நாம் என் ஜென்மா புறா 88 வயசுக்கு நான் காப்பாத்தினேனே இந்த குடும்பத்தை. சாக போற காலத்துல ஒருத்தர் பக்கத்துல இல்லையே. இவா பந்துக்கள் இல்ல போல இருக்க எனக்கு. இவெல்லாம் பந்துக்கள் இல்ல போல இருக்க. ஏன்னா அவாவா காரிதான் அவாவா பார்த்துட்டு போயிட்டா. என் பந்து இப்ப வந்தவாள் போல இருக்க. யாரு பந்துன்னே நான் நினைக்கலையோ அவள்லாம் வந்து என்னை காப்பாத்தி நான் இருக்கேன். இவன் என்ன சேர்ந்தவன் அப்படிங்கிறா. யமதூதான்லாம் தன்னை சேர்ந்தவன்கிறா. விஷ்ணு தூதான்லாம் தன்னை சேர்ந்தவன்கிறா. நான் அநாத மாதிரி கடந்த எனக்கு எவ்வளவு போட்டி பெருத்தேளா. என்ன சேர்ந்தவன் அப்படின்னு அவளை விரட்டி விட்டு இவள் காப்பாத்தி விட்டாளே. எந்த நாராயணா என்கின்ற திருநாமம் என்னை இப்பொழுது காப்பாத்தித்தோ, இனி அதை நான் விட மாட்டேன். எனக்கு எது கதின்னு தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சு கொடுத்து. ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம் கலோ நாஸ்த்யேவ 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 கதிரன்யதா. அவனுக்கு எவ்வளவு பாசம் இருந்தது. யம பாசம் கழுத்துல விழுந்தும் கூட புத்திர பாசம் விடல. அதனால்தானே புள்ளைய கூட்டா நாராயணான்னு. இப்ப அந்த புள்ளைய பார்க்கணும்னு தோணல. அந்த வேசிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம்னு தோணல. தன் வீட்டுல எல்லாம் சம்பாதிச்சதுன்னா உள்ள போட்டோமே, என்ன ஆச்சு இதுல, தர்மத்துக்காவது எழுதி வச்சுட்டு போயிடுவோம், இல்ல ஏதாவது பண்ணுவோன்னு ஒண்ணு தோணல. உடனே பட்டுன்னு எழுந்துட்டான். கொல்லப்புறமா விழுந்து அடிச்சு ஓடி. இனிமே இவாளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையா, அவவா பாத்துப்பா என்று எடுத்தான் ஓட்ட. நாராயணங்கிற ஒண்ணு கிடைச்சு விடுத்த நமக்கு. நம்ம பந்துக்களே வேற என்று நினைச்சுண்டு ஹரித்வார கஷேத்திரத்துக்கு வந்தா கங்கா தீரத்துல யார் கண்ணியும் தென்படாம உட்கார்ந்து கொண்டு இனி நாராயண 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 அகண்ட நாமஸ்மரணம் பண்ணினான். விஷ்ணு பார்ஷதர்கள் மறுபடியும் வந்தார்கள். அவர்களை விழுந்து சேவிச்சாம். வைகுண்ட விமானத்துல ஏத்தி கொண்டு பரவாசுதேவன் பரமபதநாதனுடைய திருவிடியில சேர்த்து விட்டு